வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐநா இணை அமர்வுகளில் பங்கேற்கும் நோக்கில் சர்வதேசத்திற்கு பயணம் செய்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தற்போது புலம்பெயர் தமிழர் சமூகத்தினரை சந்தித்து வருகின்றார். அவரது இந்த பயணம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுடன் புதிய உரையாடல்களை உருவாக்கும் முயற்சியாக கருதப்படுகின்றது. இந்த வெளிநாட்டு பயணத்தில் சில புலம்பெயர் அமைப்புகளின் நடவடிக்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டியதன் காரணமாக அர்ஜுனா ராமநாதன் கடும் விமர்சனங்களையும் பல்வேறு தடங்கல்களையும் எதிர்கொண்டார். சில குழுக்கள் அவரது வெளிப்படையான கருத்துக்களை எதிர்த்தாலும் அர்ஜுனா தனது நிலைப்பாட்டை தெளிவாக பேணினார். அவரது நம்பிக்கை புலம்பெயர் சமூகத்தின் உண்மையான பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு பார்க்க வேண்டும் என்பதுதான். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு இன்று பிரான்சில் நடைபெற்ற அவரது சந்திப்பு திரளான மக்களின் பங்கு பெற்றதோடு ஆரோக்கியமாக நடைபெற்றது. புலம்பெயர் தமிழர்கள் பலரும் நேரடியாக கலந்து கொண்டு தங்களின் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து அர்ஜுனாவுடன் கலந்துரையாடினர். இந்த நிகழ்வு புலம்பெயர் சமூகத்திற்குள் உருவாகியிருந்து சில புரிதல் பிழைகளை சரி செய்ததோடு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் உரையாடல்களுக்கான புதிய பாதையை திறந்தது என்று கூறப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதனின் இந்த முயற்சி வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குரலை நேரடியாக கேட்டு அதனை சர்வதேச மேடைகளில் பிரதிபலிக்க செய்வதன் ஒரு புதிய அடிப்படையாக அமையலாம். ஐநா இணை அமர்வுகளில் தமிழர் பிரச்சனைகள் குறித்து அவர் முன்வைத்த கருத்துக்கள் மீது புலம்பெயர் தமிழர்கள் தற்போது மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். பல விமர்சனங்களை சந்தித்த போதும் தனது நோக்கம் தமிழர் ஒற்றுமை என்று தெளிவுபடுத்திய அர்ச்சனா ராமநாதன் தடைகள் இருந்தாலும் உரையாடலை நிறுத்த முடியாது என்று உறுதியுடன் செயல்பட்டு வருகின்றார். அதன்படியே பிரான்சில் நடைபெற்ற சந்திப்பு அதற்கான முதல் அடியாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டில் சந்திப்பொன்றில் பேசிய அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றியும் தமிழ் இனத்தின் தற்போதைய நிலைமைகளை பற்றியும் பல முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அவர் உரையாற்றிய போது, என்னுடைய அரசியல் அல்லது என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நான் யாரிடமும் கூற முடியாது. ஆனால் இன்னமும் 10 வருடங்கள் கழித்து நீங்கள் தான் என்னை பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தமிழ் இனத்தின் தலைவரின் இல்லாமை பெரும் இடைவெளியை உருவாக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த இடைவெளியை யாராலும் நிரப்ப முடியாது. போராட்டத்தில் பல உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டும் நான் இன்னமும் அதே நோக்கத்தில் பயணிக்கின்றேன். ஆனால் ஆயுதமின்றி அரசியல் வழியே என்று அர்ஜுனா வலியுறுத்தினார். அர்ஜுனா மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணத்திலோ அல்லது புலம்பெயர் நாடுகளிலோ உள்ள தமிழ் மக்களுக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் நடக்கும் விடயங்கள் பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழினம் குறித்து எவ்வாறு பேசப்படுகிறது என்ன என்பது பெரும்பாலோருக்கும் தெரியாது என்றார். ஐநா அமர்வுகளுக்கு சென்ற போது சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் என்னை சந்திக்க வேண்டாம் என்று வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் கூறியதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் வெளிப்படுத்தினார். அர்ச்சனா கூறியதாவது, இதுவரை சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய போராட்டம் குறித்து தெளிவான புரிதல் இல்லாத நிலையில் இருந்தனர். ஆனால் தற்போது சிங்கள ஊடகங்களிடம் தமிழர் பிரச்சனைகள் குறித்து திறந்த விவாதங்கள் நடப்பதை அவர் வரவேற்றார். கலந்து கொண்டவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது, தமிழ் மக்கள் சிறுபான்மை இனமாக இருந்தாலும் இப்போது நாம் 3வது சிறுபான்மையினராக தள்ளப்பட்டுள்ளோம். சிங்கள மக்களை பகைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது. நாம் போராடியது சிங்கள மக்களுக்கு எதிராக அல்ல, நமது இனத்துக்காகத்தான். இதை சிங்கள மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர் கூறினார். இன்று நாம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டோம். இனி தமிழீழம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் மக்கள் நிம்மதியாக வாழும் ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்று தெரிவித்தார். அர்ஜுனா மேலும் சுட்டிக்காட்டுகையில், தன்னை புலம்பெயர் நாடுகளில் உள்ள சில தமிழ் அமைப்புகள் எதிர்க்கின்றன. சுவிட்சர்லாந்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போது கூட அவர்கள் அர்ஜுனா ராமநாதனை சந்திக்க வேண்டாம் என்று தமிழ் அமைப்புகள் கூறியதாக எனக்கு தெரிவித்தனர். இலங்கையிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் என்னை திட்டுகின்றார்கள். நான் என்ன தவறு செய்தேன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் அரசியல் செய்வது மிகவும் கடினம். நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் திட்டுவார்கள், செய்யாவிட்டாலும் திட்டுவார்கள். தற்போது நாமல் ராஜபக்சவுடன் டீல் வைத்திருக்கிறேன் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அந்த டீல் மூலம் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டது உங்களது தமிழ் அரசியல்வாதிகளே என்று அவர் கூறினார். இதுவரை எந்த தமிழ் அரசியல்வாதியும் சிங்கள ஊடகங்களுக்கு சென்று தலைவரை தெய்வம் என்று கூறியது இல்லை. ஆனால் நான் அதை பற்றி பேசிய போது என்னை பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் வருத்தப்பட்டார். அர்ஜுனா ராமநாதன் தனது உரையில் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து தனது நம்பிக்கையினையும் அரசியல் வழியே இனத்து நீதிக்காக செயல்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகின்றார். தொடர்ந்தும் அர்ஜுனா ராமநாதன் தனது அரசியல் நோக்கம், தமிழ் இனத்தின் தற்போதைய நிலையை, புலம்பெயர் சமூகத்தின் பங்கு, எதிர்கால அரசியல் பாதை குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். அவரது உரை முழுவதும் தனக்கு எதிரான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளுக்கும் நேரடியாக பதிலளிக்கும் வகையில் தன்னுடைய அரசியல் தத்துவத்தை தெளிவாக விளக்கும் வகையிலும் அமைந்திருந்தது. சாவகச்சேரி மக்களிடையே தமக்கான ஆதரவு குறைந்துள்ளதாக இந்த கேள்விக்கு பதிலளித்த அர்ஜுனா, எல்லோருக்கும் பிடித்தது போல் அரசியல் செய்ய முடியாது. நான் எடுத்த பாதையில் சரியாக பயணிப்பதே எனது அரசியல். மக்கள் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது. அவர் மேலும் வலியுறுத்துகையில், தமிழீழம் கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் சொல்லியதும் இல்லை. அதுபோல இன்னமும் 10 வருடங்களுக்கு நான் அரசியலில் இருப்பேன் என்பதும் இல்லை. என் அரசியல் சாதாரண மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்துடன் மட்டுமே அமைந்திருக்கிறது என்று தெரிவித்தார்.
தேசியம் கதைத்து வாக்குகளை வெல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை. தமிழ் மக்கள் வேண்டாம் என்றால் சிங்கள அரசியல்வாதியாக மாறலாம். ஆனால் அவ்வாறான அரசியலில் எனக்கு ஆர்வம் இல்லை. அவர் தன்னை எப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, வைத்தியர் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்வதாக கூறி, அது நான் கஷ்டப்பட்டு பெற்ற அடையாளம், அதை கைவிடப் போவதில்லை என்றார். அர்ஜுனா தனது அரசியல் சூழலை பற்றி பேசுகையில், ஒரு நாள் நான் அரசியலை விட்டு வெளியேறும் போது அரசு தன்னை மௌனப்படுத்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு என் வாயை மூடுவதற்கு இருக்கும் ஒரே கருவி அதுதான். ஆனால் அவர் அதனை இன்னமும் பயன்படுத்த முடியாததற்கான காரணம் பற்றி விளக்குகையில், என் அரசியல் சிங்கள மக்களுக்கும் புரிந்திருக்கின்றது. நான் என் இனத்துக்காகவே போராடுகின்றேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார். யாழ்ப்பாண மக்கள் எனக்கு வாக்கு தந்ததால் நான் என் இனத்துக்காக பேசுகின்றேன். என் சனம் எனக்கு முக்கியம். என் ஒரே ஆசை மாகாண சபைக்கும் போலீஸ் அதிகாரம் கிடைக்க வேண்டும். ஒரு நாள் சிங்கள மக்களை அர்ஜுனா மீது நம்பிக்கை வைத்து அவனுக்கு அதிகாரம் கொடுங்கள் என்று கூறுவார்கள் என்று தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி அர்ஜுனா தான் முதலமைச்சர். அவன் இந்த நாட்டை பிளவுபடுத்த மாட்டான். எனவே அவனிடம் அனைத்து அதிகாரங்களையும் வழங்குங்கள் என்று ஒரு நாள் சிங்கள மக்கள் சொல்லுவார்கள் என்று அவர் உறுதியாக நம்புவதாக கூறினார். அர்ஜுனா வலியுறுத்துவது, எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்கள் கூடாதவர்கள் அல்லது பிரபாகரன் தவறானவர் என்று நான் ஒருபோதும் கூறியதில்லை, கூறப்போவதும் இல்லை. நான் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காகவும் சிங்கள மக்களுக்காகவும் பேசியுள்ளேன் என்று தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாதுகாப்புடன் தெரிகின்றார்கள். ஆனால் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இருந்தாலும் சிங்கள பிரதேசங்களுக்கு தனியாக செல்லும் போது எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. காரணம், அந்த மக்களுக்கு என் அரசியலின் உண்மை புரிந்திருக்கின்றது. அர்ஜுனா இறுதியாக புலம்பெயர் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஐநாவில் தமிழ் மக்களுக்கு என்று பேசுவதற்கு தனிய குரலாக அல்ல, ஒரு அமைப்பாக ஒன்று சேருங்கள். எனக்கு உங்கள் பணமோ வேறு உதவிகளோ தேவையில்லை. ஆனால் இந்த ஒன்றிணைந்த முயற்சியை மட்டும் செய்து காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அர்ஜுன ராமநாதன் அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல, ஆனால் தமிழ் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கும் நோக்கத்திற்காகத்தான் அது அரசியல். சிங்கள மக்களுடன் மோதலின்றி புரிதலுடன் தமிழ் இனத்தின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர் உறுதியாக உள்ளார். நான் போராடுவது என் இனத்துக்காக, ஆனால் ஆயுதமின்றி அரசியலின் வழியே. எனது இலக்கு அதிகாரமல்ல, சமாதான எதிர்காலம் என்றார்.